இந்த கலை நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாகவே ஏற்பாடு. தஞ்சாவூர் கரகாடுனா தஞ்சாவூர் கரகாடு முடிந்த அத்தனை பெண்களுக்கும் வேண்டிய பொன்பொரு எவ்வளவு கேட்டாலும் மூவருக்கு வேண்டிய பொன்பொருளை என்னுடைய தாயின் பிறந்த நாள் கூட சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என்னை வாழ்த்துங்கள் மன்னா. உனக்கு என்ன பொன்பொருள் தேவை? மன்னா, நான் எதை கேட்டாலும் தடையில்லாத செய்து கொடுப்பீங்களா? தடைந்து அடிக்கின்றேன் என்னுடைய தாயின் பிறந்த நாள் விழா. இங்க பாருங்க மன்னா, எனக்கு பொன்பொருள் எதுவும் வேண்டாம். நான் மனசார ஒரு காதலிக்கிற மன்னா, அவரை என் கூட சேர்த்து வச்சா அதுவே போதும் மன்னா. அருள்மொழி, உனக்கு பொன்பொருள் தேவையில்லை. நீ மனதார ஒருவனை நேசிக்கின்றாய். அவனுக்கு உனக்கு நான் திருமணத்தை செய்து கல்குளிர காண வேண்டிய. ஆமா மன்னா. ஆமா, யார் அவன்? எங்க இருக்கான்? உன் தங்கச்சி கல்யாணம் நான் வந்துக்கிறேன். அருள்மொழி உன்னை மணக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவளை நீ திருமணம் செய்து கொள்ள உனக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே? மனப்பூர்வ சம்மதம் அண்ணா. உங்கள் விருப்பப்படியே உங்கள் இருவருக்கும் நானே திருமணத்தை. இவன் எந்த தாசி பெற்ற பிள்ளையோ, எந்த வேசி பெற்ற பிள்ளையோ, எந்த தேவடியா பெற்ற பிள்ளையோ, அமைதி அமைதி. மன்னா, இவன் நல்லவனா கெட்டவனா என்று தெரிந்த பிறகு நான் என் தங்கையை இவனுக்கே மனமுடித்து வைக்கிறேன். அதற்கு 2 மாதம் அவகாசம் தேவை. உன்னுடைய தங்கை அருள்மொழி ஆனந்தனுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்றால் ஆனந்தன் நல்லவனா கெட்டவனா என்பதை புரிந்து கொள்ள உனக்கு 2 மாத கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆமா மன்னா, உன்னுடைய விருப்பப்படியே உனக்கு 2 மாத கால. ஆனால் இந்த 2 மாதம் கழித்து ஆனந்தன் நல்லவன் என்று உனக்கு தெரிந்தால் உன் தங்கை அருள்மொழியுடன் அழைத்து வந்தால் என் கனவைக்கு அவர்கள் இருவருக்கும் நானே முன் நின்று அவை என் தங்கையை திருமணம் செய்து கொள்ள உனக்கு என்னடா அருகதை இருக்கிறது? என்ன அருகதை இல்லை என்று வருகின்றாய்? நன்றி கட்டவனே, இந்த நேரம் எனக்கு திருமணம் முடிந்திருக்கும். இந்த நேரத்தில் வந்து தடுத்து விட்டாய் என பாவி. விட மாட்டேன்டா. நீ யாரு? எப்படி பிறந்தவன்? தாய் பெயர் என்ன? உன் தந்தை பெயர் என்ன? டேய், எதுவுமே தெரியாது. என் தங்கையை திருமணம் செய்து உனக்கு நான் கொடுத்து வச்சிருந்தா? அட பாவி, உயிருக்கு காதலித்தவரை திருமணம் செய்ய வேண்டும் என்னடா தவறு இருக்கிறது? உன்னுடைய காதலை தூக்கி குப்பையில போடுறா. வீரம் இருந்தால் நில்லு, விவேகம் இருந்தால் செல்லு, தூக்கி எறிந்தால் நீ ஒரு கல்லு. வீண் வேதம் பேசாமல் சமருக்கு என்னிடத்தில் நில்லு, பிறகு தெரியும். வருகின்றேன், தகுந்த நேரத்தில் வருகின்றேன். என்னுடைய தாய் தந்தை யார் என்ற ரகசியத்தை தெரிந்து கொண்டு பிறகு வந்து சந்திக்கிறேன். சந்திக்கிறதா அவங்க 2 பேரும்? என்னடா தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? இந்த கொரோனா சட்டம் கொஞ்சம் ஆவலியாடா. நான் செத்து போனோம். நிம்மதியா இருக்கடா பாவி. நீ சாவதானே? அதான் எவனா சட்டம் கொஞ்சம் ஆவலியாடா. இந்த கொரோனா குஞ்சு பச்சிச்சு பழகுது. டேய், அதான் கொரோனா குஞ்சு பச்சிச்சு ஒரு குஞ்சு தப்பட்டுக்குது. இப்போ தமிழ்நாடு ஒரு ஆட்ட ஆடுது. அதான் டேய், கோபத்திலே சீறி வரும் பாயப்புள்ளி நானடா பத்தவரம் போய் அது கேட்டா நீ ஓடி பின்னாடியா? மன்னனா மன்னன், மதிகட்ட மன்னன், அரசுடை அணிந்து மணிமொழி சூடி சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால் அவன் மன்னன். அவனுக்கு நான் தளபதி. வாலேந்தி போரிட்டு வன்மை காட்டி ஒரு பகை வீழ்த்தி வெற்றியை ஈட்டி தாலேந்தி வணங்கி வாழ்வது ஒரு வீரனுக்கு அழகாகுமா? இது யார் வகுத்த நீதி? இந்த வழி வழி வந்த முறைகளை பஞ்சாக பறக்க செய்கிறேன். ஆடு புலி ஆட்டத்திலே
உழவனுக்கு உழத் தெரியும், நெசவாளிக்கு நெய்ய தெரியும், இசையாளிக்கு பாடத் தெரியும், தாய்க்கு தாளாட்ட தெரியும், நாய்க்கு தானே வாலாட்ட தெரியும். நம்ம என்ன வாலாட்டி படைக்கும் நாய்களா? வாலாட்டி படைக்கும் நாய்க்கு வேண்டும் என்றால் காவல் காக்க படி பொருந்தும். ஆனால் நாம் அப்படி அல்ல. சூதுவாது செய்வதிலே கட்டில் உடைந்தால் பழிக்க முடியுமா? கண்ணாடி உடைந்தால் முகத்தை பார்க்க முடியுமா? முட்டையை உடைத்தால் ஆம்லெட் போடுது, பள்ளத்தை எடுத்தால் அடுத்தவன் குடியை கெடுத்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். கண்ணாத கண்ணி என்னை ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆசிரியர் உயர் திருவாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கார்த்தி ஐயா அவர்கள் பாட்டு நாடெங்கும் சிறக்கட்டும். நன்றி பாராட்டு. என் தந்தையை வைத்து இந்த நாட்டை அடையலாம் என்று பேராசையோடு இருந்தேன். நல்லா பெத்து போட்டுக்கிறாங்க 10 மாசம். என் தங்கையை வைத்து இந்த நாட்டை அடையலாம் என்று பேராசையோடு இருந்தா என் ஆசை நிறையாசைக்கு விட்டது இல்லையா? இதற்கு ஒரு வழி இருக்கிறது. இந்நாட்டு தாசி தேவராணி அவரிடத்தில் சென்றால் மார்க்கம் கிடைக்க புறப்படு பார்க்கலாம்.
குன்றாத இளமையும் குறையில்லாத செல்வத்தை கொடுத்து ஆண்டவருக்கு முதற்கண் வணக்கம். நானும் பூசாரிக்கு மகளாக பிறந்து 10 பெயர் பெற்று நல்ல முறையில் வாழ்ந்துகிறேன். இருந்தாலும் மாமா பார்க்கணும். மாமா உங்க அப்பா எங்க, மாமா எங்க, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மாமா வந்தது வரதுமே என்ன பார்க்க வருவீங்கன்னு பார்த்தா அப்பாவை கேக்குறீங்க? அவர்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி கேட்கணும். நான் உங்க மேல எவ்வளவு ஆசையா ஓடி வரேன் மாமா. உங்களை பார்த்தோன்னே கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்க நான் வரேன். என்ன பார்க்காம அப்பா பார்க்கணும்னு சொல்றீங்க? கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கணுமா? நானா? நான் எவ்வளவு ஆசையா வரேன். அடி பாவி, ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி எண்ணமே வந்தது கிடையாது. வயதுல இருந்து உன்னை என்னுடைய தங்கச்சியாக தான் பாவிச்சு வருகிறேன். அப்படி இருக்கும்போது என்னை காதலிக்கணும், முத்தம் கொடுக்கணும் சொல்லி இது முறையா? வேண்டாம் வேண்டாம், நீ சொல்வது நடக்காது. இதை மறந்துரு, நான் வரேன். மாமா நில்லுங்க மாமா. உனக்கு என்ன பிறந்தவனா? எனக்கு என்ன பிறந்தவன் நீங்க. எனக்கு கட்டி அணைச்சு முத்தம் தரவே வேற யாருக்கு தர போறீங்க? யாருக்குன்னா கொடுக்குறேன், ஆனா உனக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்க முடியாதா? என்ன மாமா சொல்றீங்க? நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், கட்டி அணைச்சு முத்தம் தர முடியுமா முடியாது? எத்தனை முறை கேட்டாலும் சரி அது நடக்காது. நான் சொல்றதை கேள். சின்னஞ்சிறு வயசுல இருந்து உன்னை குழந்தை எடுத்து வளர்த்து ஆளாய்க்கணும். அது மட்டும் இல்ல, நீயும் நானும் படித்தோம், பட்டம் பெற்றோம். ஆனா ஒரே வீட்டுல வாழ்ந்தோம், ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட எனக்கு நீ காதலிக்க வேண்டும், உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. அதனால நான் சொல்றதை கேள்வி என்னை மறந்துட்டு போயிடு. மாமா இங்க பாருங்க, என் மனசுல உங்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமாக மனக்கொடலாம் கட்டி வச்சிருக்கேன். அதனால நீங்க வீணாக்காதீங்க. நடக்கவே நடக்காது. கட்டி அணைச்சு முத்தம் தர முடியுமா முடியாது? முடியாது 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 முடியாதா?